மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உறவுகளில் ஏற்பட்ட மனக்குழப்பம், கணவனால் மனைவிக்கு தொல்லை, மனைவியால் கணவனுக்கு தொல்லை, மாமனார் வீட்டில் பிரச்சனை என்று உறவுகளோடு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டால் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய நேர் அண்ணாமலையார மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு கலைத்துறை சார்ந்த அன்பர்கள், அழகு சாதன பொருட்கள், அழகு நிலையங்கள் நடத்தக்கூடிய அன்பர்கள், வாகன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் சிறக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவிடமான மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலுவலக ரீதியான அலைச்சல், வியாபாரம், கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு என்று பயனுள்ள அலைச்சல்கள் தரும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கூடிய செங்கோட்டு வேலவன மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடந்த நாட்களில் அஷ்டமத்து சனியானப்படும் நடப்புல இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முயற்சிகள் ஒரு முறைக்கு 2 முறை எடுக்கும்போது வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும். ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவர மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.